கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேலைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே வேதத்தில் பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை, ஏனோக்கு தன் தேவனோடு 300 வருஷம் சஞ்சரித்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவனுக்கு 65 வயதிலே குழந்தைகள் பிறக்கிறது. அப்படி என்றால் ஒரு 60 வயதுக்கு மேலே அவன் திருமணம் முடித்திருப்பார் ஏனோக்கு. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளை, தேவனோடு கூட 300 வருஷம் சஞ்சரித்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள். அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, அவன் அந்த வசனத்திலே 3 விதமான காரியங்கள் இருக்கு. தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதில் இருக்கிறது, மனைவி பிள்ளைகளோடு வாழுகிறது, இதுவும் வாழ்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, மனைவி பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக ஒருவேளை விவசாயம் பண்ணியிருப்பா, ஏதாவது தொழில் பண்ணியிருப்பா. தேவ பிள்ளைகள் அந்த நாட்களில் விவசாயம் தான். ஆனா பாருங்க, மனைவி பிள்ளைகள் இருக்கு, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி தேவனோடு கூட சஞ்சரிக்காம இல்லை. அவன் மனைவி பிள்ளைகளோடு கூட இருந்தார். தேவ பிள்ளைகளே, உலகத்துக்கு பிள்ளைகளுக்கு, மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஆகாரத்தையும் கொடுத்து வந்தார் தேவ பிள்ளைகள். ஆனா தேவனோடு கூட சஞ்சரித்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு சொந்த கம்பெனி இருக்கிறது, வேலை இருக்கிறது, எனக்கு படிப்பு இருக்கிறது, அதனால தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் எனக்கு இல்லை என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, நீங்க அநேகர் சாக்கு போக்கு சொல்லிட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் தேவன் அங்கே ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நீ தேவனோடு கூட சஞ்சரித்தப்பா. தேவ பிள்ளைகளே, யானோக்கு அவனும் வேலை விவசாயம் பார்க்க வேண்டியிருந்தது. அவனும் மனைவி, வேதவசனம் சொல்கிறது, குமாரத்துகளை பெற்றான். தேவ பிள்ளைகள், அப்படி என்றால் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய கடமைகளை செய்தான். தேவ பிள்ளை நல்ல ஒரு உழைப்பாளியாக இருந்து கூட அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் தேவ பிள்ளைகளே, அவர் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். வருங்காலம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேவனாவது முதலாவது நீ தேவன் உன்னை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நீ தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். சஞ்சரிக்க வேண்டும். சாக்கு போக்கு சொல்லாமல், எனக்கு வேலை இருக்கிறது, குடும்பம் இருக்கு, மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லாதபடி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு நேரம் கிடைக்க நேரம்லாம் தேவனோடு சஞ்சரி. சமயம் கிடைக்க நேரம்லாம் நீ தேவனோடு கூட சஞ்சரி. படிப்பு முடிந்து படித்து கொண்டு இருக்கிறாயா, பிரியா இருக்க நேரம் தேவனோடு கூட சஞ்சரி. அப்பந்தான் தேவனுடைய வருநாளத்திலே அவர் ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டு இருப்பார். தொழில் செய்யறையா தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, நேரம் இருக்கிற நேரத்தில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடு. தேவனோடு கூட சஞ்சரிக்க பொழுதுதான் தேவ பிள்ளைகளே, எப்படி யானோக்கை எடுத்துக்கொண்டாரோ அதே போல எடுத்துக்கொள்கிற காலம் வரப்போகிறது. நீ சாக்கு போக்கு சொல்லாதே. வீட்டு வேலை செய்யற தேவ பிள்ளைகளே, அநேக சகோதரிமார்களே, மனைவிமார்களே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளே, நீங்கள் அநேக சீரியலை டிவியில முக்கியத்துவம் கொடுக்காதபடி, செல்லுல முக்கியத்துவம் கொடுக்காத, உங்க வேலை முடிந்தவன தேவனோடு கூட சஞ்சரித்து பாருங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எப்படி மாறுகிறதுன்னு பாருங்க. வாலிபனே, வாலிப சகோதரியே, தேவ பிள்ளையே, உன் படிப்பு வேலை முடிந்து, உன் வேலை முடிந்து நீ தேவனோடு கூட சஞ்சரித்து பார். உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுது என்று பார். தேவ பிள்ளையே, அதே போல தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். அதனால் அவர் தேவன் எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏதாவது கணவனே, மனைவியே, தகப்பனே, தாயே, பிள்ளையே, நீ சாக்கு போக்கு சொல்லாத. அநேக நேரத்தை வீணடிக்காத. சும்மா இருந்த தேவனோடு கூட சஞ்சரித்துப்பா. தேவனுடைய நீ சஞ்சரிக்கும் பொழுதுதான் தேவன் உனக்கு சகல காரியங்களும் கற்றுக் கொடுப்பா. நீ தேவ சமூகத்துல நெருங்கி சஞ்சரிக்கதான் அநேக காரியங்களை, வெளிப்பாடுகளை உனக்கு கொடுப்பா. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உன் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படும். வேதவசனம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து அவர் குமாரனையும் குமாரத்தையும் அவன் என்னவனினான் பெற்றான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்ப அந்த குமாரத்தை பெற்ற அந்த பிள்ளை சாப்பிடாண்டாமா, அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்தான். 3 விதமான காரியங்கள். தேவனோடு சஞ்சரித்தான், தேவ பிள்ளைகள் மனைவி பிள்ளைகளோடு சஞ்சரித்தான். தேவ பிள்ளைகளே, அவன்
உழைப்பிலே அவன் உழைக்க வேண்டிய நேரத்தில், விவசாயம் செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த உழைப்பிலே அவன் சஞ்சரித்து கொண்டு தெய்வ பிள்ளைகள் இருந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நீ இதுக்கு முன்பால எப்படி இருக்குன்னு தெரியாது. தெய்வ பிள்ளைகள் இந்த நாளில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் எடுத்துக்கொள்ள காரணம் எப்போ என்ன எடுத்துக்கொள்ள, எப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது, எப்போ உன்னை எடுத்துக்கொள்ளுவார்னு சொல்ல முடியாது. பாருங்க, வழியில எத்தனை ஒரு ஆசிரியர், எத்தனை விதமான காரியங்கள் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்கிறார், 2 பேர் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான்னு சொல்லி. எப்போ அந்த எடுத்துக்கொள்ளதுக்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா? அதுக்கு நீ தேவனோடு சஞ்சரி, எனக்கோ போல தேவனோடு சஞ்சரி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே சோத்திரனப்பா, ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து ஆண்டவரே மனைவி பிள்ளைகளை குமாரத்திகளை பெற்றார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதனால நம்முடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொண்ட தேவனே சோத்திரனப்பா, நாங்களும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற கிருபைகளை கிடைப்பீராக. எங்களுக்கு குடும்பம் உண்டு, எங்களுக்கு தொழில் உண்டு, எங்களுக்கு வேலை உண்டு, எங்களுக்கு படிப்பு உண்டு. ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கிற கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தபடியாக செல்கிறோம். பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தால உடைய பிள்ளைகள் ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். God bless you. தேவனோடு சஞ்சரிங்க, எனக்கோ போல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்போ முடிய வருதுன்னே சொல்ல முடியாது, தேவன் எப்போ எடுப்பாருன்னே சொல்ல முடியாது. ஆனால் நீங்க தேவனோடு கூட சஞ்சரித்திருந்தா அவருடைய ராஜ்யத்துக்கு அந்த தேவன் எடுத்துக்கொள்வார். God bless you. ஆமென், ஆமென்.